அண்ணன் தம்பிங்க 2 பேர் பாக்ஸிங் நல்லா பண்ணுவாங்க. அந்த ஏரியா எம்எல்ஏ பையனும் பாக்ஸிங் நல்லா பண்ணுவான். அதனால் அந்த ஏரியாவில் எம்எல்ஏ பையன் ஃபேமஸ் ஆகிறதுக்காகவே ஒரு பாக்ஸிங் போட்டி ஒன்று எம்எல்ஏ நடத்துவார். அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸிங்கில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹார்பரில் அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிடுவான். சூர்யா சேதுபதியோட அண்ணன் பாக்ஸிங்கில் ஜெயிச்சா தான் அவன் விரும்புகிற பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனாலேயே அந்த பாக்ஸிங்கில் ஜெயிச்சிருவான். அந்த பாக்ஸிங்கில் எம்எல்ஏ பையன் தோற்றதுனால எம்எல்ஏ கோபமாகி அந்த சூர்யா சேதுபதியோட அண்ணனை கொலை பண்ணிடுவான். இதனால் கோவப்பட்ட சூர்யா சேதுபதி அந்த எம்எல்ஏவை கொலை பண்ணுறான். சூர்யா சேதுபதி ஜெயிலில் இருக்கும்போது எம்எல்ஏ ஆட்கள் சூர்யா சேதுபதியை கொல்லறதுக்கு நிறைய தடவை முயற்சி பண்ணுவாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட ஜெயில் வார்டன் எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுறான்னு சொல்லியுமே சூர்யா சேதுபதி அந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சே போக மாட்டான். ஏன் சூர்யா சேதுபதி ஜெயிலை விட்டு தப்பிச்சு போகாமல் ஜெயிலையே இருக்கிறான்? அதுக்கு பின்னாடி என்ன காரணம்? எம்எல்ஏ பையனை பார்த்து சூர்யா சேதுபதி கேட்பான், நான் ஜெயிக்கிறது உனக்கு பிரச்சனையா, நான் உன்னை ஜெயிச்சது பிரச்சனையா அப்படின்னு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டமெல்லாம் வெற்றி பெற வரைக்கும் நான் ஜெயிலுக்குள்ளே தாண்டா இருப்பேன் அப்படின்னு ஒரு ஆழமான அழுத்தமான கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் சூர்யா சேதுபதி, சம்பத்து, வரலட்சுமி சரத்குமார், காக்கா முட்டை விஜயன், தேவதர்ஷினி நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை இதுதாங்க. சூர்யா சேதுபதியை கைது பண்ணி போலீஸ் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஜட்ஜு கேட்குறாரு, ஆளுங்கட்சி எம்எல்ஏவை கொன்னது நீதானா அப்படின்னு கேட்கும்போது சூர்யா சேதுபதி ஆமான்னு ஒத்துக்கிறாரு. சூர்யா சேதுபதிக்கு வயசு 17ங்கிறதுனால சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைச்சிட்றாங்க. ஆளுங்கட்சி எம்எல்ஏவை கொலை பண்ணினதுனால ஆளுங்கட்சி எம்எல்ஏவோட மனைவி சூர்யா சேதுபதியை ஜெயிலுக்குள்ளேயே வச்சு கொன்னறணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. எம்எல்ஏ மனைவி சிறை காவலர் உதவியோடு சில அடியாட்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்குள்ளே அனுப்பிச்சு சூர்யா சேதுபதியை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சூர்யா சேதுபதி அவங்களையெல்லாம் அடித்து கொலை பண்ணிடுறாரு. இதனால் கோபமடைச்ச எம்எல்ஏ மனைவி, ஒரு சின்ன பையனை உங்களால் கொல்ல முடியலையா அப்படின்ட்டு வேறு ஆட்களை செட் பண்ணி அதேமாதிரி சிறைக்குள்ளே அனுப்புகிறாங்க. அவங்களையும் கொலை பண்ணிடுறான் சூர்யா சேதுபதி. சிறைக்குள்ளே சூர்யா சேதுபதிக்கு ஆபத்து இருக்குது, அவனுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுனால மீண்டும் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஜட்ஜுக்கிட்ட சொல்கிறாங்க. ஜட்ஜ் இருந்துக்கிட்டு வேறு ஒரு கோர்ட்டுக்கு மாற்ற சொல்கிறாங்க. அந்த கோர்ட்டு வளாகத்திலேயே சூர்யா சேதுபதியை கொல்றதுக்கு எம்எல்ஏ மனைவி மீண்டும் ஆட்களை அனுப்பி அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு மீண்டும் அதே ஜெயிலுக்கே போயிடுறான். எம்எல்ஏ கொலையை விசாரிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி சூர்யா சேதுபதி கிட்ட, உன்னை பிளான் பண்ணியே கொல்றதுக்காக எல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க, இதெல்லாம் எம்எல்ஏவோட ஆட்கள் தான் பண்ணுறாங்க, அப்படி தெரிஞ்சும் நீ ஏன் மீண்டும் ஜெயிலுக்குள்ளே வர்ற, தயவு செஞ்சு தப்பிச்சு போயிடு அப்படின்னு சூர்யாவுக்கு ஆதரவாக இருக்கும்போது, இல்லை நான் இங்கேயே தான் இருப்பேன், ஏன் சார் நானெல்லாம் நிம்மதியாகவே வாழக்கூடாதா அப்படின்ட்டு தன்னோட ஃப்ளாஷ்பேக் கதையை சொல்லுவான். நானும் எங்கள் அண்ணனும் நல்லா பாக்ஸிங் பண்ணுவேன் சார், எங்கள் அண்ணன் பக்கத்து வீட்டு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னா அவன் கவர்மெண்ட் வேலை வாங்கினா தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுவாங்க. அதனால் நானும் எங்கள் அண்ணனும் எம்எல்ஏ நடத்தின பாக்ஸிங் போட்டியில் கலந்துக்கிட்டோம். எம்எல்ஏ பையனை எங்கள் அண்ணன் தோக்கடிச்சு ஜெயிச்சதுனால எம்எல்ஏ கோபம் அடைஞ்சு எங்கள் அண்ணனை வெட்டி கொன்னுட்டான் சார். என் அண்ணனை காதலிச்ச காதலியும் ரயிலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா சார். இதனால தான் நான் எம்எல்ஏவை வெட்டி கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு ஏதோ சொல்ல வந்ததை பாதியில் நிறுத்திட்டு அவங்க ஜெயிலுக்குள்ளே வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மீண்டும் ஜெயிலுக்குள்ளேயே போயிடுவான். எம்எல்ஏ மனைவி தன்னோட கணவனை கொன்னவை இன்னும் உயிரோடு அதுவும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான், இவனை இது வரைக்கும் நான் அனுப்பின எந்த ரவுடியுமே கொல்ல முடியல, இப்போ என்னோட பையனையே நான் அனுப்பிச்சு அவனை கொல்றேன், டே உங்கள் அப்பனை கொன்னவன் இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான், நீ போய் அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி தன்னோட பையனையே அனுப்பிச்சுடுவான். இதனால தான் சூர்யா சேதுபதி காத்துக்கிட்டே இருப்பான், எம்எல்ஏவோட பையனை கொல்லணும். ஏன்னா தன்னுடைய அண்ணனோட காதலியை கற்பழிச்சிருப்பான். அந்த பொண்ணு இதை வெளியில் சொல்லாமல் சூசைட் பண்ணிக்கிட்டான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சூர்யா சேதுபதி எப்படியோ தன்னை கொல்றதுக்காக எம்எல்ஏ பையன் வருவான், அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் ஜெயிலுக்குள்ளேயே இருப்பான். யார் சொல்லியும் அந்த ஜெயிலை விட்டு வெளியிலே போக மாட்டான். அவன் நினச்ச மாதிரியே அவன் பையன் கடைசியாக கொல்ல வருவான். சூர்யா சேதுபதி எம்எல்ஏ பையனை பார்த்து, அந்த பொண்ணு உன்னை என்னடா பண்ணுச்சு, ஏன்டா நீ அந்த பொண்ணை கற்பழிச்ச அப்படின்னு கேட்டுட்டு, நான் ஜெயிச்சு வர்றது உனக்கு பிடிக்கலையா, இல்லை நான் உங்களை ஜெயிச்சது பிடிக்கலையா அப்படின்னு ஒரு அழுத்தமான ஒரு கேள்வியை கேட்டிருப்பான். என்ன மாதிரியே இந்த சமுதாயத்தில் ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து எத்தனையோ பேர் போராடிட்டு இருக்கிறாங்களா, அந்த போராட்டமெல்லாம் முடிவுக்கு வர்ற வரைக்கும் நான் ஜெயிலில் தாண்டா இருப்பேன். என்ன மாதிரியே இங்கே ஆளும் வர்க்கத்தால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
அவங்க பிரச்சனையெல்லாம் முடிஞ்சாதான் நான் வெளியில் வருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. உண்மையாலுமே இந்த படம் ரொம்ப நல்ல படங்க. ஆளும் வர்க்கத்தால் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சு ஆளும் வர்க்கத்தால் யாருமே பாதிக்கப்படலை, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் விடுதலை ஆவேன், அதுதான் உண்மையான விடுதலை அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாலுமே பீனிக்ஸ் சூப்பர் குட் ஃபிலிம்ங்க.